வணக்கம் நண்பா. இந்த வீடியோல லோ பட்ஜெட்ல ஒரு ட்ரிம்மர் அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாக்ஸை சுற்றி பார்த்தோம்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 0 டிஸ்டன்ஸ் ஆயில் ஹெட் டிசைன் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பவர்ஃபுல் மோட்டார் சர்க்கிங் பவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே மெட்டல் அலுமினியம் டியூப் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி ஒட்டி தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்து பார்த்தா அந்த ட்ரிம்மர்ல ஃபிட் பண்ணி ட்ரிம் பண்றதுக்கு ஒரு 4 ஷேப்ல ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிம் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த ஹேர் வந்து லென்த்தாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 4 பீஸு இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர், அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது கூட வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது சார்ஜிங் கேபிள், இது நார்மல் டைப் தான், சி டைப் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாடி பார்க்கும்போது ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்லேயே பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் சிம்பிள், அதாவது ஒரு படம் ஒன்று இருக்குது. இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சைனாவில் தான் பெரும்பாலும் ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். ஆனால் இது நான் பாக்ஸை திருப்பி பார்க்கும்போது எங்கேயுமே இந்த சைனீஸ் லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. அந்த மேனுவல் அந்த ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே எங்கேயுமே சைனீஸ் லாங்குவேஜ் இல்லை. ஆனால் படம் மட்டும் அந்த டிராகன் சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போட்டு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸோ துரு பிடிக்காத அளவுக்கு தான் இதில் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட்னு பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியான வெயிட் தான். வெயிட் அந்தளவுக்குலாம் வெயிட் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் வந்து மெட்டல் அலுமினியம் அந்த மாதிரி போட்டிருந்தாலும் இது வந்து மெட்டல் பாடி அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான் இருக்குது. ஸோ பட்டனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டச் பண்ணாலே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் டச் பண்ணிவிட்டு எடுத்தாலே அது வந்து ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி ஆஃப் பண்ணுறது அதே மாதிரி பண்ணிக்கலாம். இது சார்ஜிங் ஃபுல் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். 1 hour போட்ட சார்ஜிங்காக நீங்கள் 30 minutes வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிம்மரை வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் அடாப்டர் வந்து சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று எரியும். ஸோ ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் அந்த லைட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த ட்ரிம்மர் வந்து நான் எங்கேயுமே ஆன்லைன் ஷாப்லலாம் வாங்கல, ஒரு ஆஃப்லைன் ஷாப் தான் வாங்கினேன். அதாவது ஒரு மாருதி வேனில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. வெறும் 100 ரூபா தான் இதனுடைய ப்ரைஸு. அப்படின்னு குவாலிட்டி இருக்க போது 100 ரூபாயில அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் சொல்லப்போனால் அந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபா ஒரு ட்ரிம்மர் ஒன்று வாங்கினேன். அந்த ட்ரிம்மர் இது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கு வாங்குறது அதோட பெஸ்ட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த ட்ரிம்மரில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணும்போது அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். ஏன்னா அந்தளவுக்கு முடியெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ட்ரிம்மரோட பாடி வந்து அலுமினியம் கோட்டிங், அலுமினியம் பாடி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் ஒரு கத்தியை வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி பார்க்கும்போது பிளாஸ்டிக்கை கட் பண்ணுற மாதிரி தான் இது வந்து கட் ஆகுது. ஆனால் நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அலுமினியம் டியூப் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தனால இது வந்து மெட்டல் பாடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் கத்தியை வச்சுட்டு லைட்டாக சீவி பார்த்தா பிளாஸ்டிக்கை சீவுற மாதிரி கட் பண்ணுற மாதிரி தான் கட் ஆகுது. ஸோ அந்த மெட்டல் அலுமினியம் டியூப் அப்பியரன்ஸ் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து அந்த மாதிரி இருக்கும், இந்த மெட்டல் அலுமினியம் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கத்தி வச்சுட்டு நானும் கட் பண்ணி பார்த்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து இந்த 4 பீஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ அந்த பிளேடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பில் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அளவில் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த 4 பீஸை வச்சு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாமல் வச்சு நம்ம வந்து ட்ரிம் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீஸை வச்சு நம்ம ட்ரிம் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ட்ரிம்மரை நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே காட்டுது. நான் வந்து இதனுடைய லிங்கை வந்து நான் கொடுக்குறேன், இல்லை இந்த வீடியோவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறதா இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அன்பாக்சிங்கோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.